பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 81 அதிகாரம் 13 16 வசனம் வரை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆமென். அவருடைய ஜனம் யார்? அவருடைய சத்தியத்தையும் அவருடைய கிருபையையும் பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்டு நடத்துகிற ஜனங்கள் அவருடைய ஜனங்கள். யார் அவருடைய ஜனம்? யார் அவர்? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேல் அப்படின்னா இங்க இஸ்ரேலைட்ஸ் பீப்புள்ஸ் சொல்றது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னா வழி மாறி போய் திக்கு தசை மாறி போய் மனுஷர்கள் தான். நம்ம எல்லாருமே மனுஷர்கள் தான். திக்கு தசை இல்லாம போய் சுற்றி திரிகிற சிதறடிக்கிற ஜனங்களா இல்லாம பாவத்திலிருந்து மீண்டு சுதந்திரத்தை அடைந்த இஸ்ரவேல், அதாவது தீமையை விட்டு நன்மை அவர்களை தான் மறைமுகமா இஸ்ரவேல் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆமாங்க, அப்படி இருக்கிறவர்கள் இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டவர்கள், பாவத்தினாலே இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலாய் மாறுகிறார்கள். ஆண்டவர் மாற்றார் இஸ்ரவேல். அதுதான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நல்வழியில ஆண்டவருடைய வழியில நடக்கிறவர்களை பைபிள் கண்ணோட்டத்தோடு ஒரு ரகசியத்தை தெரியப்படுத்த இஸ்ரவேல் என்று ஆண்டவர் கூறுகிறார். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அவர் சீக்கிரத்துல எதிராளிகளை தாழ்த்துவார். உங்களுக்கு எத்தனை பேர் எதிரா நின்னாலும் ஆண்டவர் அந்த எதிராளிகளை தாழ்த்தி அவர் கை உங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவார். எவ்வளவு நாள் தான் உங்களை சத்துருக்கள் கைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஆண்டவருக்காக சாட்சியா நிக்கணுன்றதுக்காக தான் அதை ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவர்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தரை பகைக்கிறவர்கள் ஆண்டவரே இல்லை, இவர் தேவனே இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த சத்திய பிரமாணம் பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க அநேகர் பாடுபடுறாங்க. ஆனா இந்த சத்தியம் ஜீவன் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை வாழ்ந்தது, உயிரோடு எழுந்தது. அவர் கடைசியா வைத்திருந்த கல்லறை முதற்கொண்டும் அவர் பிறந்த இடம் முதற்கொண்டும் ஆதாரங்கள் இன்றும் காணப்படுகிறது. அவர்கள் வேறு மொழியின் கடவுள் அல்ல. அவர் உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகர். அவர் ஆதியிலே தேவனாய் வார்த்தையாய் இருந்தவர். இன்றும் நமக்குள்ள நம்மளிடத்துல பேச வார்த்தையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட பரிசுத்த வேதாகமம் உண்டு. கர்த்தரை பகிக்கிறவர்கள் இச்சகம்னா புறங்கூறி பேசுறது. நீங்க இருக்கும் போது இல்லாம நீங்க இல்லாத போது இவர்களை பத்தி இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் நிலைக்கும். அவர்களுடைய இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் எப்போதுமே பெரும் கூறுதல் அப்படின்றவங்க பார்த்தா அவங்க யார அங்க புறம் கூறுறாங்க அப்படின்றவங்க அவங்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். உச்சிதமான கோதுமை, உச்சிதம்னா பியோருங்க. உச்சிதம்னா த ஃபைன் குவாலிட்டி. உச்சிதம்னா த பெஸ்ட் குவாலிட்டி. அப்படிப்பட்ட கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கோதுமைனா பசியாற்றக்கூடிய ஒரு உணவு, தானியம் கோதுமை. அந்த உச்சிதமான பியோர் ஃபைன் குவாலிட்டியான கோதுமையினால் நம்ம எல்லாரையும் போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமாங்க, கண்மலையின் தேனினால்
கன்மலைனா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அந்த குறிஞ்சி மலையில அந்த கன்மலை மலையின் மேல அஹ், நிறைய காட்டுக்கள் நடுவுல மனுஷர்களால் போக முடியாத இடத்துல வருகிற அந்த தேன் இருக்குல்ல, கன்மலை. கஷ்டப்பட்டு போய் நெருப்பெல்லாம் போட்டு அந்த தேனை எடுத்து, அந்த தேன் எவ்வளவு பிட்டரா இருக்கும், எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அவ்வளவு தேனீக்கள் அந்த ஸ்வீட்டை கொண்டு வரும். அந்த தேன், அந்த தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அப்படிப்பட்ட தேனினால உன்னை திருப்தியாக்குவார். நீ போற பாதைகள் கஷ்டமான பாதைகள், கடினமான பாதைகள், வனாந்தர பாதை, ஆஹ் அநேகரால் பகைக்கப்படுகிற பாதை, எல்லா எல்லா பக்கத்திலும் இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் உன்னை வார்த்தையினால் ஆக்குவார். தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் மதுரம். இந்த தேன் விட அவருடைய நாமம் மதுரம். அவர் அவருடைய நாமத்தினால அருளப்பட்ட பரிசுத்த வேதாகமம் இன்று உனக்கு சொல்லுகிறார், தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று. தேனினால் உங்களை திருப்தியாக்கணும்னா நீங்க விட வேண்டியதை விட்டு அவரிடத்துல வரும்போது, அவரை உண்மையாய் உத்தமமாய் தொழுது கொள்ளும் போது, இஸ்ரேலாய் இருக்கிற பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னை ஆம், நீதிக்கு மாற்றி, இஸ்ரவேலாய் மாற்றி, அதாவது இஸ்ரவேல்னா நீதிக்கு பிழைக்கிறவர்கள், பாவத்துக்கு மரித்து இரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அதுக்குள்ளாக வரும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார். உங்களை எதிர்த்து போரிட்டவர்கள் வெட்கமிட்டு நாணிட்டு பின்னிட்டு திரும்புவார்கள். இச்சகம் பேசி அடங்குவார்கள். இயேசுவின் நாமத்தில். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இசப்பா, இந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய நாமத்தினால உம்முடைய வார்த்தையை இசப்பா எங்களுக்கு கேட்க ஆவியானவர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, உம்மை பின்பற்றினால் நலமாய் இருக்கும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இசப்பா, உம்முடைய ஜனங்கள் நாங்கள் இசப்பா உம்மை பின்பற்றி இசப்பா உம்முடைய வார்த்தையின்படி நடக்க ஆவியானவர் எங்களுக்கு பலனை தருவீராக, சுகத்தை தருவீராக. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் இசப்பா நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நீர் கூட இருந்து வழிநடத்தி செல்லுங்க. உண்மை முன்னிலையில வைத்து நடக்கும்போது நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்ன வார்த்தையின்படி இசப்பா நன்மையும் கிருபையும் தேடி நாங்கள் போகாமல் உண்மை பின்பற்றி நன்மையும் கிருபையும் அது எங்களை பின்பற்றி சுதந்திரத்துக் கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கிருபையும் இசப்பா உம்முடைய ரட்சிப்பும் இசப்பா உம்முடைய பெரிதான இசப்பா வெளியேற பெற்ற இரத்தத்தின் பாவ மன்னிப்பை எங்களுக்கு வெளியாக கொடுத்த உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரித்து ரட்சிக்கப்பட்டு இசப்பா பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக அந்த கிருபையை எங்களுக்கு பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படணும். எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி நீர் பெருகவும் நாம செருகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.